ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா வை சேனல். இன்னைக்கு நோம்பு கஞ்சி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நோம்பு கஞ்சி செய்கிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி மீடியம் சைஸு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். கேரட் 1. நான் இந்த கிளாஸில் அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸில் சிறும்பருப்பு எடுத்துக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 1 லோங்கு, 1 ஏலக்காய் போட்டுட்டு 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸா அது போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணலாம். கஞ்சிக்கு எப்பவும் வடை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வடை வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணலாம். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி தான் கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சும்மா ஒரு தக்காளி மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் போட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி வதகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிருச்சு. கேரட், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் சிக்கன் போட்டுக்கலாம். நான் 100 கிராம் சிக்கன் போடுறேன். இதில் கைமா கூட போடலாம், மட்டன் கைமா போடலாம், சிக்கனில் கூட செய்யலாம். கைமாவில் இன்னும் செஞ்சால் சூப்பராக இருக்கும். மட்டன் கைமாவில், பீஃப் கைமாவில் செய்யலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்மெல் போட்டோம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்.
தனி மிளகாய் தூள் அது 2 ஸ்பூன் போடுறேன். பெரிய டேபிள் ஸ்பூன் இருந்தால் ஒரு பாதி ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அப்படியே அந்த கறியெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த அரிசியும் சிறுபருப்பும் நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கலாம். போட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த கிளாஸில் எந்த கிளாஸில் நான் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி போடுறேன். ஏன்னா சிறுபருப்பு அளவு எல்லாம் சேர்த்து அந்த தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 3/4 கிளாஸ் அரிசியும் 1/4 கப்பு சிறுபருப்பும் வச்சுருக்கேன். அப்போ 4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். கஞ்சி அப்போ தான் திக்காகவும் வராது, தண்ணியாகவும் ஆகாது, கரெக்டான பதம் வந்துடும். தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதானதுக்கப்புறம் தண்ணி போட்டுக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன், அதே கிளாஸில் தண்ணி போட்டுக்கிறேன். போட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடிடலாம். மூடி 3 விசில் வரட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம். விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான பதமாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி மறுபடியும் போட்டுக்குங்க. ஏன்னா நல்லா இருக்காது, சாப்பிட குடிக்கும்போது திக்காக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இப்போ தேங்காய் பால் போட்டுக்கிறேன். 1 கிளாஸ் நல்லா கட்டியாக தேங்காய் பால் கரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி அப்படியே எடுத்து போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்கள், தேங்காய் பால் கூட அதிகமாக இருக்கக்கூடாது, அது மாதிரியா இருக்கும். டேஸ்ட்டே நல்லா இருக்காது. கரெக்டான இருக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி கலரில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கஞ்சி.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. போட்டு காட்டுறேன். இந்த பதம் வந்திருக்கு பாருங்கள். நான் வெளியிலேருந்து தான் வடைலாம் வாங்கினேன், வச்சு காட்டுறேன். இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சுட சுட கஞ்சி செம்ம டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.